வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாத்து கிரேவி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் வாத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி கலந்த தண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. இதில் நிறைய அந்த கவுச்சி ஸ்மெல் வரும். அதுக்காக நான் ஒரு 5 தரம் அலசியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள். இதெல்லாம் நம்ம வந்து பொடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சீரகம். இதை முதல்ல பொடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாத்துக்கறியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரெஷர் லெவல் அப்புறம் சுகர் லெவலாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து உடம்புல கம்மியாக இருந்ததுன்னா இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப வந்து உடம்புல கொழுப்பு சத்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது கூட நான் அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா செவந்து வரணும். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா இது சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டு. நம்ம நார்மலாக வந்து மற்ற நான்வெஜ் எது எடுத்துக்கிட்டாலுமே சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகாது. இது வந்து சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபுட்டு இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த குளிர் காலத்தில் அதிகமாக சாப்பிட்றப்ப இது ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். இதை வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறப்ப அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடுவோம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு நம்ம அரைச்சி வச்ச பொடி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வாத்துக்கறி இதோடு நான் ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த மசாலாவோட அந்த மசாலா அந்த உப்போடு நல்லா அந்த சாறு உள்ளே இறங்கட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இது நல்லா மசாலா நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறனால அதிலே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதோட இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.